முன் வேப்ப மரம், பக்கத்தில் ஒரு முருங்கை மரம், வெளியே பப்பாளி மரம், குளிக்கும் தண்ணீர் போகும் இடத்தில் வாழை மரம் இருக்க வேண்டும். பாத்திரங்கள் கழுவும் இடத்தில் தென்னை மரம் இருக்க வேண்டும். ஒரு எலுமிச்சை மரம் அவசியம். அதன் நிழலின் ஒரு பகுதியில் கருவேப்பிலை செடி, மறுபகுதியில் நெல்லிச்செடி இருக்க வேண்டும். வேலியில் 4 இடத்தில் சீத்தாமரம் இருக்க வேண்டும். ஒரு மாமரம் வைக்க வேண்டும். இப்படி இருந்தால் ஒருவர் கூட பசியுடன் தூங்க மாட்டார்கள் என்ற நம்மாழ்வார் ஐயாவின் வரிகளுடன் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை தொடங்கிடலாமே. நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில விவசாயி திரு முத்து மாணிக்கம் அவர்களுடன் ஒரு சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் சுமதி. வணக்கம் திரு முத்துமாணிக்கம். வணக்கம். நாங்கள் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியிலிருந்து விவசாயிகள் தினத்துக்காக உங்களை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறோம். ஓகேங்க, ரொம்ப நன்றி என்னைய தேர்ந்தெடுத்ததுக்கு. உங்களை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணிக்க முடியுமா நம்மளுடைய வானொலி நேயர்களுக்காக? பண்ணலாமே. என் பேர் முத்துமாணிக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டத்தில் இருக்க ஒரு சூரக்குடி ஒரு பெரிய கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. நான் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் ட்ரோனிக்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே விவசாயம் பார்த்துட்ருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் மின்னியல் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த படிப்பு சம்மந்தமாக வேலை பார்த்தீங்களா இல்லை ஆரம்பத்துலேருந்தே விவசாயம் தான் பார்த்தீங்களா? விவசாயம் பற்றி என்னுடைய குடும்ப தொழிலுங்க. மொத்தமாக குடும்பம் விவசாயம் தான் பண்ணுறாங்க. நான் படிச்சுட்டு 15 ஆண்டுகள் அப்ராடில் இருந்தேன், வெளிநாட்டில் இருந்தேன். சிங்கப்பூரில் இருந்தேன். சிங்கப்பூரில் ஆயில் அண்ட் பெட்ரோகெமிக்கல் செக்டாரில் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக குடும்ப சூழல் காரணமாக நான் திரும்ப வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது குடும்ப தொழில் இருக்கு, விவசாயத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலான்ற ஐடியாவில் பார்த்துட்டு இருக்கேன். சிறப்புங்க. சிங்கப்பூர்லேருந்து எவ்வளவு நாளாக இந்த விவசாயத்தில் போய் ஈடுபடுறீங்க? ஒரு 4 மாதங்கள் ஆயின்றது. சிங்கப்பூர்ல இருந்தாலுமே விவசாயன்றது நம்ம கூட எப்போதுமே இருக்கிறது. எங்க வீட்டுல அது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. என்ன உங்க பெற்றோர்களும்? ஆமா ஆமா. ஈவன் நம்ம எங்க இருந்தாலுமே அந்தந்த காலகட்டங்கள்ல அதை பத்தின விசாரிப்புகள் முடிஞ்சதா, அறுவடை முடிஞ்சதா, பயிர் முடிஞ்சதா, என்ன மகசூல் வந்தது, என்ன நெல் போட்டீங்க, இதெல்லாம் எப்போதுமே நடந்தது, புதுசு இல்லை. அதனால இது எப்போதுமே நடக்கிற விஷயம் தான். நான் இப்போ நேரடியா ஈடுபடுறேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். இப்போ என்னென்ன வகையான பயிர்கள்லாம் நடுறீங்க சார்? பயிர்கள் எங்களுக்கு ஆக்சுவலா மானாவாரி விவசாயம். ஸோ ஒரு போகம் தான் நெல் மட்டும்தான் விவசாயம் பண்ணுவோம். ஒரு போகம் நெல். இந்த ஆவணி பட்டம் சொல்லுவாங்கல்ல, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை அன்டில் தை வரைக்கும் இந்த விவசாயம் இருக்கும். ஒரு போகம் தான். மழை இருந்தால் நல்ல விவசாயம் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஸோ ஒரு போகம் நெல் விவசாயம் மட்டும்தான். நெல்லுல என்ன மாதிரியான வகைகள், ரகம்? நிறைய ரகங்கள் இருக்கு. இந்த தடவை நாங்கள் பண்ணியிருக்கிறது பெரிய ரகம், மோட்டார் ரகம் சொல்லக்கூடிய அந்த திருச்சி ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அந்த நெல்லு தான் பண்ணியிருக்கிறோம். நிறைய பொன்னி ரகங்கள் நிறைய இருக்கு. இந்த தடவை நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த விவசாயத்துல விளையிற நெல்லை நீங்க சொந்த பயன்பாட்டுக்கு உள்ள மாதிரி வகைகள் பண்ணுவீங்களா, இல்ல இது மாதிரி இந்த மோட்டார் ரகம்லாம் சொந்த பயன்பாட்டுக்காகவும் பயன்படுத்துவீங்களா, இல்ல ஏற்றுமதி சார்ந்த? ஏற்றுமதி அளவுக்கு இன்னும் வளரல. சொந்த பயன்பாட்டுக்கு, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான இதை எடுத்துட்டு மீதியை நாங்கள் வியாபாரிகள்கிட்ட கொடுத்துருவோம். இன்னமும் ஒரு வியாபாரி சார்ந்த ஒரு முறை தான் இங்கே இருக்கு. சொந்தமா அது மதிப்பு கூட்டுதல் செய்யற அளவுக்கு இன்னும் இங்கே நாங்கள் அதில் ஈடுபடலை. நீங்க நேரடியா வியாபாரத்துல ஈடுபடல? இல்லை, நேரடியாக வியாபாரத்தில் ஈடுபடலை. வியாபாரிகள் மூலமா அது மில்லுக்கோ இல்லை வேற எங்கேயோ அனுப்பப்படுது. பொதுவா நம்மோட நிலப்பகுதி பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனம் அப்படிங்கிறதுக்கான சோர்சஸ் ரொம்ப கம்மியா இருக்குது இல்லையா? ஆற்று பாசனமோ இல்ல அணைகளோ இதெல்லாம் இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு அந்த பக்கத்துல எப்படி ஏரி, கண்மாய் அந்த மாதிரி இருக்குதா, இல்ல மழையை மட்டும் எதிர்பார்த்த, வானம் பார்த்த பூமி தானா? நல்ல கேள்வி. வானம் பார்த்த பூமி தான். ஆனா ஒருவேளை நல்ல மழை பெய்தால் அந்த தண்ணீரை தேக்கி வைக்கிற அளவுக்கான வசதி இருக்கு, கம்மா இருக்கு. ஸோ இப்போ நல்ல மழை காலங்களில் நல்ல மழை பெய்யும் போது அந்த தண்ணியை தேக்கி வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வச்சு தான் விவசாயம் நடக்கும். நல்ல மழை பெஞ்சா அந்த தண்ணியை தேக்கப்பட்டு அதன் மூலயமா விவசாயம் நடக்குது. மானாவாரி தான். மழை வைக்கிறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்திருக்கீங்க. அது ஆமா, காலங்காலமாக இருக்கு, முன்னோர்கள் காலத்துல இருந்தே இருக்கு. அதை நாங்க பராமரிச்சுட்டு இருக்கோம். கேட்கவே ரொம்ப சிறப்பா இருக்குது.
விவசாய பணிகள் எப்படி சார் இருக்கும்? நீங்க எத்தனை நாள் வயல்ல வேலை பார்ப்பீங்க? என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் நீங்க செய்றீங்க வயல்ல? விவசாய பணிகள் டஃப் தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நம்ம இறங்கியே ஆகணும், வயலில் இறங்கியே ஆகணும், சேத்துல இறங்கியே ஆகணும். கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த சன்லைட் நேரடியாக வெயிலில் இறங்கி வேலை பார்த்தாகணும், மழையில் வேலை பார்த்தாகணும். ஸோ நீங்கள் ஆட்களை மட்டும் வைத்து வேலை பார்க்க முடியாது. இது ஒரு வாழ்வியல் முறை மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த கம்பெனி விவசாயன்ற மாதிரி இல்லாமல் இது கிராமத்தில் இருக்கிறோம், அப்படியே அது கூடயே சேர்ந்து வாழ்றது. வயலுக்கு போகிறது, மாடு வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து கூடவே இருக்கும். இதை நீங்கள் அது ஒரு வேலையாக பார்க்க முடியாது. இது ரெகுலராக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில இதை அப்படியே வந்துட்டே இருக்கும், பின்னாடியே வந்துட்டே இருக்கும். இந்த உடல் உழைப்பை கோர்ற ஒரு தொழிலா இருக்கும்போது இதை வந்து உங்க கிராமத்துல இருக்கிற இப்ப இல்ல உங்க சொந்தக்காரங்க உங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே இதை விரும்பி இந்த தொழிலை ஏற்கிறாங்களா? விரும்பி இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் பழகிருச்சு. இது அப்படியே வாழ்வியல் முறை மாதிரி அது அப்படியே கூட வந்துட்டு இருக்கும். இப்போ காலையில் நம்ம எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம் டே லைஃப்ல. அது அது விரும்பி பண்ணுறோமா இல்லையான்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அது பழகிருச்சு. இப்போ கிராமத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, அன்றாட வேலைக்கு போகிறவங்க, இல்லை அரசாங்க வேலைக்கு போகிறவங்க, இல்லை வேறு வேலைக்கு போகிறவங்க, அது தனி, அது அவங்களுக்கான வேலையை அவங்க போயிடுவாங்க. மற்றவங்க குடும்பத்தில் இருக்கவங்க, ஆண்களோ பெண்களோ விவசாயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து இது சரியான ஒரு வேலை தான். நம்ம டெல்டா மாவட்டத்துக்குன்னு இருக்கக்கூடிய பயிர்கள் ஏதாவது இருக்கா சார்? டெல்டா மாவட்டத்துக்குன்னு இருக்கக்கூடிய பயிர்கள் நிறைய இருக்குங்க. ஆனால் எங்கள் இது டெல்டா அந்த இதில் வராதுங்க. இது மானாவாரி இதில் தான் வரும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பகுதி மட்டும் இப்படி ஒதுங்கிடுச்சு. டெல்டா மாவட்டத்துக்குன்னு தண்ணி உங்களுக்கு இருக்கிற இடங்கள்ல வந்து குறுகிய கால பயிர்கள் நிறைய பயிர் பண்ணுவாங்க. 2 போகம் அல்லது 3 போகம் பண்ணுவாங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரே போகம் தான். அதனால 2 நாள் பயிர், 150 நாள், அந்த மாதிரி 130 நாள், அந்த மாதிரி பயிர்கள் தான் இங்கே பண்ணுவோம். இயற்கை விவசாயம் பண்றீங்களா இல்ல செயற்கை விவசாயம் பண்றீங்களா சார்? இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஃபர்டிலைசர்ஸ், உரங்கள் போட்டு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் மாடு இருக்குது, அதோட கழிவுகள் வந்து வயலுக்கு தான் போகுது. இங்கே இயற்கை அப்படின்னு ஒன்று தனியாக இல்லைங்க, எல்லாமே கலந்து தான் பண்ணுறோம். இல்லை இப்போ அது ஒரு விதமான ஃபேஷனா இல்லை ட்ரெண்டான்னு சொல்ல முடியல. எங்கே பார்த்தாலும் அந்த வார்த்தையை நாங்கள் கேள்விப்படுறோம். நாங்கள் அதில் நேரடியாக ஈடுபடாதனால எங்களுக்கு அதோட இது தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கா, போக போக அதை மாற்றணும், முழுக்க இயற்கை விவசாயமா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கா, இல்லை ஒரு பகுதியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கா? நல்ல விஷயத்தாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து இயற்கை வழியில் விளைவித்து கிடைச்சா நல்லது தான், மக்களுக்கு நல்லது தான். அது லாபமா நஷ்டமான்றது வந்து பெரிய கேள்விக்குறி. இப்போ விவசாயி கணக்கு பார்த்தா கடைசியாக ஒன்று மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதையில தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறை. இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுது. நம்ம அதை பற்றின கொஞ்சம் அறிவு இருக்குங்க, நாலேஜ் இருக்கு. ஆனால் அதை எப்படி தொடர்ந்து செயல்படுத்துது? ஏன்னா மழையை நம்பி விவசாயம் பண்ணுறோம். தேவையான நேரத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும். ஸோ அது ஒரு ரஃபான ஐடியா இருக்குங்க. ஆனால் அது எப்படி எப்போ பண்ண போகிறோன்றது இன்னும் ஒன்று முடிவு பண்ணல. இப்போ இந்த பெருந்தொற்று காலத்துல எல்லா தொழில்களுமே வந்து பாதிக்கப்பட்டது இல்லையா? இந்த கொரோனா காலத்துல அது மாதிரி வந்து உங்களோட விவசாய தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கா? விவசாய தொழில் இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக தெரியலங்க. நான் இப்போ வந்து 4 மாதம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஆனால் விவசாயம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால விவசாயம் ஒன்றும் பாதிக்கப்படலை. ஆட்கள் பற்றாக்குறை இருந்தது. இந்த லாக்டவுன்ல உங்க கிராமங்களையும் பாதிச்சதா? கண்டிப்பாக பாதிச்சது. 2-3 நபர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. விவசாயம் பாதிக்கப்பட்டதுன்னு கேட்டா இல்ல, நடந்துட்டு தான் இருக்கு. விவசாயத்துல இந்த காலகட்டத்துல எதிர்கொள்ற, இப்போதைய சூழ்நிலையில எதிர்கொள்ற சவால்கள் என்னென்ன? சவால்கள் நிறைய இருக்கு. முதல்ல பருவநிலை மாற்றம். தேவையான நேரத்துக்கு மழை பெய்யறது இல்ல, தேவையில்லாத நேரத்துக்கு அதிகப்படியான மழை. அது ஒரு பெரிய விஷயம். அதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. 2வது தேவையான இடுபொருட்கள் கிடைக்கிறது இல்லை, கிடைச்சாலும் அதிகப்படியான விலையில கிடைக்குது. ஆட்கள் பற்றாக்குறை ரொம்ப பெரிய முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இது இன்னும் 5 வருடம் 10 வருடத்துக்கு அப்புறம் யார் வேலை செய்ய போறாங்கன்னு தெரியல. வயல்ல இறங்கி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆட்கள் பற்றாக்குறை. இதெல்லாம் தாண்டி தான் செய்ய வேண்டியது இருக்கு. அரசாங்கத்திட்ட இருந்து விவசாயத்துக்கு என்ன விதமான சப்போர்ட் கிடைக்குது, உதவி கிடைக்குது? அரசாங்கத்தின் உதவிகள்னு பார்த்தா கூட்டுறவு வங்கியின் மூலமா கிடைக்கக்கூடிய கடன்கள், நகைக்கடன், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குது. பயிர் காப்பீடு கிடைக்குது. அது சில வருடம் கிடைக்குது, சில வருடம் கிடைக்கிறது இல்லை. மற்றபடி அரசாங்கத்தோட உதவிகள் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் உங்களுக்கு வந்து இந்த தொழில்ல வந்து என்ன விதமான சப்போர்ட் வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்ன விதமான சூழ்நிலையை எதிர்பார்க்குறீங்க? சமூகத்துல இருந்து, அரசாங்கத்துல இருந்து?
மக்கள்கிட்ட இருந்து? மக்கள்கிட்ட இருந்துன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. ஆள் பற்றாக்குறை பெரிய விஷயம். யாரும் இப்போ என்னுடைய குழந்தைங்கள நான் விவசாயம் பாருன்னு சொல்லுவேன்னான்னு எனக்கு தெரியல. அவங்க விருப்பப்பட்டால் வழிய அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மற்றபடி இனி உபகரணங்கள் நிறைய தேவைப்படுது. ஆட்கள் இல்லாதனால அது உபகரணங்களா வச்சுதான் இனிமேல் வேலை செய்யற மாதிரி இருக்கும். விவசாய கல்லூரிகள்ல அந்த மாதிரி விவசாயத்தை ஒரு படிப்பா படிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த தொழில்ல அதிகமா ஈடுபடுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு என்னோட சுற்று வட்டாரத்துல யாரும் விவசாயம் படிச்சவங்க விவசாயத்துல ஈடுபடுறாங்களான்னு தெரியல. வேலை செய்யறாங்க, விரிவாக்க பணியாளராகவோ அல்லது வேற ஏதாவது விவசாயம் சார்ந்த வேலை செய்யறாங்க. விவசாயம் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு சரியா தெரியலங்க. இப்போ அது என்ன, ஒரு விவசாயம் பண்றது ஒருத்தர் தான் இதுக்காக தேர்ந்தெடுத்தீங்கல்ல, என்ன ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? நான் விவசாயம் பண்றதுனாலயா? விவசாயம் பண்றது அது ஒரு காரணம். அதை தாண்டி வந்து வேற விதமான படிப்பு படிச்சுட்டு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இப்ப இங்க இருந்து இங்கே பிறந்து வளர்ந்தவங்களே வந்து இந்த தொழிலை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த சூழ்நிலையில நீங்க இவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டுல போய் வேலை பார்த்து அந்த சூழல்ல இருந்து ஒரு சோபிஸ்டிகேட்டட் என்விரான்மெண்ட்ல இருந்துட்டு திருப்பி இதே வந்து செய்யணும் அப்படிங்கிற தேர்ந்தெடுத்தீங்கல்ல, அதனாலதான் உங்களை முக்கியமா நாங்க தேர்ந்தெடுத்தோம். ஓகே ஓகே. அது காரணம் என்னன்னு கேட்டா, நான் தான் முன்னாடியே சொன்னேன், இது ஒரு வாழ்வியலோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை அப்படியே விட்டுட்டு உதறிட்டு போயிட முடியாது. வெறும் சம்பாத்தியத்துக்காக பணத்துக்காக இதை அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. இது கிராம வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது மாதிரி என்னுடைய உணர்வு, நம்பிக்கைங்க. விவசாயங்கிற ஒரு தொழில்னு சொல்லாம வாழ்வியல்னு சொன்னீங்கல்ல, அப்ப இதை விட ஒரு சிறந்த ஒரு தகுதியான யாரையும் தேடி பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நிறைய போராட்டங்கள் இருக்குங்க. அது தொழில்னு சொல்றதோட வாழ்வியல்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனா அதுல வந்து வருமானமும் தேவைப்படுது இன்னைக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு. கண்டிப்பா அது கொஞ்சம் போராட்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி இருந்தும் அதை விட்டுட்டு போக முடியல, பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த விஷயம் வந்து எங்களுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. அது விவசாயம்னு இல்லை, எந்த தொழிலா இருந்தாலும் அதுல போராட்டம் இருக்கணும். அதுல இருந்து வருமானம் அப்படிங்கிற விஷயமோ மற்ற விஷயங்களை தாண்டி நம்மளுடைய ஒரு மன நிம்மதி அப்படின்னு சொல்லலாமா, அதுக்காக வேலை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு எங்களுக்கு. மன நிம்மதி அப்படின்றது நல்ல வார்த்தை தாங்க. பணம் சம்பாதிக்கிறது முக்கியமான விஷயம் தான். ஆனா வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுச்சு. பகல்ல தூங்குறாங்க, நைட்ல வேலை செய்யறாங்க. அது தெரியல, எங்களுடைய வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. போராட்டங்கள் இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்க, ரொம்ப நன்றி.